This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. வணக்கம். பெருஞ்செய்திக்கு வரவேற்கிறோம். ஒடிசா முதல்வர் திரு நவீன் பட்நாயக்கின் முதன்மை ஆலோசகராக தமிழ்நாட்டைச் சேர்ந்த IAS அதிகாரி திரு வி கார்த்திகேய பாண்டியன் இருக்கிறார். ஒடிசாவில் சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒருங்கே தேர்தல் நடந்தது. சட்டமன்றத்தில் பிஜு ஜனதாதளம் ஜெயிச்சா, வெற்றி பெற்றா, திரு VK பாண்டியன் அங்கே முதல்வராக நியமிக்கப்படுவார் அப்படின்னு செய்தி வெளியானது. பாஜக இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்தது. பிரச்சாரத்தில் ஒடிசாவை சேர்ந்தவர்களை ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஆளலாமா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினாங்க. ஒடிசாவை சேர்ந்தவரே ஆளணும் அப்படிங்கிறதையும் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரத்திலலாம் ஈடுபட்டாங்க. அந்த பிரச்சார விளம்பரங்கள் தான் இப்போ சர்ச்சையாயிருக்கு. என்னன்னா, திரு VK பாண்டியன் மாதிரி ஒருத்தரை வேஷ்டி சட்டை போட்டு அமர்ந்திருக்கிறாரு. அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. அவர் பழைய சாதம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அவர் சாப்பிடுவதற்கு இலை கேட்குறாரு. அந்த இலையில் அவர் பழைய சாதத்தை கொட்டின பிறகு தண்ணிலாம் கீழே ஓடுது. உடனே அந்த சாதத்தை கொடுத்தவர் அவரை ஒரு ஏளன பார்வையோடு பார்ப்பதாக ஒரு விளம்பரம். முடிஞ்ச பிறகு பை பை பாண்டியா அப்படின்னு அந்த விளம்பரம் முடியுது. இன்னொரு விளம்பரத்தில் அவருக்கு சப்பாத்தி கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு, திரு VK பாண்டியன் மாதிரி உருவத்தில் இருக்கிறவருக்கு. உடனே அவர் தோசை கேட்குறாரு. என்னது தோசையா அப்படின்னா சர்வ் பண்ணுறவர் கேட்குறாரு. உடனே பை பை பாண்டியா அப்படின்னா அந்த விளம்பரம் முடியுது. இப்படி VK பாண்டியனையும் தமிழ்நாட்டையும் தமிழருடைய உணவு கலாச்சாரத்தையும் பாஜக இழிவுபடுத்தி விட்டது அப்படின்னு சர்ச்சை எழுந்தது. தேர்தல் ஆணையத்தையும் இது குறித்த புகார்லாம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில தான் அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஜெயக்குமார் கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறார். இந்த விளம்பரத்தை விமர்சித்திருக்கிறார். அதை குறித்தான் இன்றைய பெருஞ்செய்தியில பேசுகிறோம். பத்திரிகையாளர் திரு அருளலின் நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம். நேயர்களுக்கு ஒரு முன் விளக்கம் கொடுக்க வேண்டியது, அது என்ன நடந்தது அப்படிங்கிறதுல. இதில் பாஜகவுடைய விளம்பரத்தை விமர்சித்த அதிமுக கணக்கு என்ன அப்படின்னா, என்ன திரு ஜெயக்குமார் சொல்றாருன்னா, VK பாண்டியனை கண்டு பாஜக அஞ்சுகிறது, தமிழர்களை இழிவுபடுத்துறாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். 5 கேள்விகளாக பிரிச்சிருக்கிறோம். முதல் கேள்வி, திரு VK பாண்டியன் மீதான பாஜகவின் விமர்சனத்திற்கு எதிர்வினையாக திரு ஜெயக்குமாருடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாமா? பை பை பாண்டியா அப்படின்ற அந்த விளம்பரம் VK பாண்டியன் தொடர்பானது தான். ஆனா VK பாண்டியனையும் தமிழர் கலாச்சாரத்தையும் சோறுண்ணும் மக்களோட பண்பாட்டையும் அதுல இணைக்குது பாஜக. VK பாண்டியனை விமர்சிக்கணும்னா நீங்க அவரை ஒடிசாவோட இணைச்சு விமர்சிக்கணும். இதுக்கு முன்னாடி பூரி ஜெகநாதர் ஆலயத்தோட பொக்கிஷ சாவியை தமிழ்நாட்டிற்கு கொண்டு சென்று விட்டார்கள் என்று பிரதமர் மோடியே பேசினார். அவரோட உரையில VK பாண்டியன்கிற பேரை எங்கேயுமே அவர் பயன்படுத்தல. ஆனா தமிழ்நாடுங்கிற பேரை பயன்படுத்துறாரு. பை பை பாண்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விளம்பரத்துல VK பாண்டியன் தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பழைய சோத்தை வாழை இலையில கொட்டி ரொம்ப ரொம்ப இழிவான விளம்பரம் அது. யாருமே பழைய சோத்தை அப்படி வாழை இலையில கொட்டி சாப்பிட்றதில்ல. ஒரு பானையில் ஒரு பாத்திரத்தில் வச்சு தான் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம். ஸோ சோறுண்ணும் மக்களை இந்த விளம்பரம் மிக மோசமாக இழிவுபடுத்துது. ஒடிசாவிலே அரிசி உணவு பழக்கத்தில் ஒன்று தான். சப்பாத்தி உணவு மேலோங்கி இருந்தாலும் கூட சோறும் ஒடிசா மக்கள் உண்ணக்கூடிய உணவு தான். மொத்தத்தில் இது சோறுண்ணும் மக்களை இழிவுபடுத்துது. ஒடிசா ரயில் விபத்து நடந்த சமயத்தில் தமிழர்களுக்கு தேவையான, பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு தேவையான உதவிகளை திரு VK பாண்டியன் நிச்சயமா, அது மட்டும் இல்ல, ஒரு பாரபட்சமற்ற மருத்துவ சேவைகளை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் மருத்துவமனைக்கே போய் வலியுறுத்தினாரு அப்படின்லாம் திரு ஜெயக்குமார் தன்னோட அறிக்கையில சுட்டி காட்டுறாரு. இவர் பாண்டியன் அது மட்டும் இல்லாமல் அங்கே அவரோட வயது முதுமை காரணமாக அரசு நிர்வாகத்தில் எந்த தேக்கமும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு பார்வையாளராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இவரை வச்சிருக்காரு. இவர் மிக சிறப்பாகவே செயல்படுறாரு. நான் சொல்ல வர்றது, சப்பாத்தி உண்ணுற மக்கள் இருக்காங்கல்ல, அந்த மக்களுக்கு தேவையான GSTயே சோறுண்ணும் மக்கள் தான் கொடுக்குறாங்க. சோறுண்ணும் மக்களிடமிருந்து எடுத்து சென்று சப்பாத்தி சாப்பிடும் மக்கள்கிட்ட தான் நீங்கள் அவ்வளவு பெருந்தொகையை இங்கேருந்து கொண்டு போய் கொட்டுறீங்க. அப்படி சோறுண்ணும் மக்களிடமிருந்து நீங்கள் உழைப்பை எடுத்துக்கொண்டு அந்த மக்கள் உண்ற சோத்தை இப்படி இழிவுபடுத்தக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று, இவர் விமர்சனத்துக்கு எதிர்வினையா, இந்த விமர்சனத்துக்குத்தான் ஜெயக்குமார் அவர்கள் எதிர்வினையாற்றியுள்ளாரா அப்படின்னா அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்க்கணும். 1998 பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் இடையிடையே விட்டு இருக்கிறாங்க. 2014ஆம் ஆண்டு பிரதமர் மோடிக்கும் அன்றைய குஜராத் முதல்வர் மோடிக்கும் இங்கே செல்வி ஜெயலலிதா அவர்களுக்குமான மோதல் தீவிரமடைந்தது. வளர்ச்சிக்கு யார் முன்னுதாரணம்
தமிழ்நாட்டின் லேடியா குஜராத்தின் மோடியா அப்படின்னு ஒரு மேடையிலேயே கேட்டாங்க முதல்வர் ஜெயலலிதா அவர்கள். கேட்டதோட மட்டுமில்ல, அன்னைக்கு ஒரு கதை கட்டப்பட்டது. இந்தியாவிலேயே வளர்ச்சியடைந்த மாநிலம் குஜராத் தான். அதை தன்னோட விரிவான அறிக்கைகளில் குஜராத்தை விட தமிழ்நாடு தான் வளர்ச்சியடைந்த மாநிலம் அப்படின்னு வந்து தமிழ்நாடு மாடல்ங்கிறது முன்னிலைப்படுத்தி ஜெயலலிதா முன்னிலைப்படுத்தி வச்சாங்க. ஆனால் இது எல்லாம் எப்போ உடையுது அப்படின்னாக்க, அவங்களே அதுக்கு பிறகு அந்த கூட்டணி வச்சதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கு 2016 அவர் சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது அதிமுக பாஜகவின் நிழலில் இங்கே ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அன்றைக்கு அதற்கு பின்னர் துணை ஜனாதிபதியான வெங்கையா நாயுடு அவர்கள் தான் சென்னையில் டஜன் கணக்கான நாட்களில் தங்கியிருந்து ஒரு அதிகார வர்க்கத்தை வைத்து அதிமுகவை படிப்படியாக தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அதற்காகத்தான் அவருக்கு துணை ஜனாதிபதி பதவியும் கொடுத்தாங்க. இது ஒரு பக்கம். அதிமுக எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓபிஎஸ், தினகரன், சசிகலா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இவங்க எல்லாருக்குமே அதிமுக யாருக்கு உரிமை அப்படின்றதுல ஒரு போட்டி இருந்தது. இந்த உரிமைக்காக இவர்கள் அனைவருமே ஒன்று பாஜகவை சார்ந்து தான் இருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சா சசிகலா எதிர்ப்பாங்க. எடப்பாடி பழனிசாமிக்காக தினகரனை திகார் செயலில் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தினகரன் பாஜகவோடு எதிர்க்கிறார், எடப்பாடி பழனிசாமி எதிர்நிலையில் இருக்கிறார். எதிர்த்து அரசியல் செய்தால் மட்டும்தான் இன்னைக்கு வந்து பாஜக இருந்து தப்பக்கூடிய ஒரு நிலையில வந்து அதிமுக இருக்கிறதால தான் இதை எதிர்க்கிறாங்களே தவிர வி.கே. பாண்டியன் மீதான இந்த விமர்சனங்களுக்காக அதிமுக எதிர்வினை செய்யல. இரண்டாவது கேள்வி, எக்ஸிட் போல் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு பார்க்கலாமா? எக்ஸிட் போல்ல பாஜகவுக்கு 350க்கும் மேற்பட்ட இடங்கள்ல பெரும்பாலான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லுது. அது ஏற்படுத்திய தாக்கத்துல இதனுடைய வெளிப்பாடாக எக்ஸிட் போல் வந்து எதிர்க்கட்சிகள் மீது நடத்தப்படும் ஒரு உளவியல் தாக்குதல். இது வந்து ஆரம்பத்துல இருந்தே நடந்துட்டு தான் இருக்கு. இந்தியா கூட்டணி வந்து 290 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புறேன், தேர்தல் நேர்மையாக நடந்தால். காரணம், இந்த உளவியல் தாக்குதல் அப்படின்றது வந்து நீண்ட காலமாக நடந்துட்டு இருக்கு. எக்ஸிட் போல் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு சொல்றதை விட ஜெயக்குமார் அவருடைய சொந்த தொகுதியில் ஒரு நெருக்கடியை எதிர்கொள்கிறார். அவர் பையன் போட்டியிடுறார். அவரோட மகன் போட்டியிடக்கூடிய தென்சென்னை தொகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து புதுச்சேரியில் ஆளுநராக இருந்த யாருமே அதை எதிர்பார்க்கல. புதுச்சேரியில் ஆளுநராக இருக்காங்க, அவங்க அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க. ஆனால் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டு வந்து தன்னுடைய சொந்த தொகுதியான தென்சென்னையில் வந்து பாஜக வேட்பாளராக அவங்க வந்து போட்டி போடும்போது அது வந்து அவரோட வெற்றிக்கு மிகப்பெரிய சவாலாக அமையுது. இப்போ 2வது இடத்துக்கு வருவதே அவங்களுக்கு சிக்கலா இருக்கு. 2வது இடத்துக்கு அதிமுக தான் வரும், 3வது இடத்துக்கு தான் தமிழிசை வராங்க. இந்த தேர்தல் முடிவுகள் இதை உணர்த்தும். தமிழிசைக்கு 3வது இடம் தான். ஆனால் தமிழிசை பெறக்கூடிய அந்த வாக்குகளில் கணிசமானவை அதிமுகவோடது. ஜெயக்குமார் அவர் ஒரு கொஸ்டின் கேட்டாரப்போ, எங்கேயோ போட்டி போட வேண்டிய தமிழிசை எதுக்கு இங்க வந்து போட்டி போடுறா? அது ஒரு பெயின். அது இப்போ தமிழிசை அப்படின்னா நம்ம மரபார்ந்த அரசியலில் ஒவ்வொரு தலைவர்களும் சில தொகுதிகள் ஒரு ஏரி அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு மண்டலம் இருக்கும். கன்னியாகுமரி, தூத்துக்குடி தான் பேசப்பட்டது. அப்படித்தானே இவங்க போட்டி போடுவாங்க. இவங்க வந்து எதுக்கு தென்சென்னையில் போட்டி போடுறாங்க அப்படின்றது ஜெயக்குமாருக்கு, அவரு அந்த மண்ணிலேயே பிறந்து வளர்ந்தவர், அவருக்கு அந்த வருத்தத்துல தான் வெற்றியை பாதித்திருக்கிறார் அல்லது 2ஆம் இடம் வருவதையும் பாதித்திருக்கிறார். அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு. மகனுக்கு மட்டுமல்ல, நிறைய அதிமுகவோட வாக்கு வங்கி கணிசமா பாஜக போயிடும் அப்படின்றதுலயும் அவங்களுக்கு கோபம் இருக்கு. 3வது கேள்வி, தமிழர் நலன் சார் அரசியலுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்களா? திரு வி.கே. பாண்டியன் தமிழர், அவரை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னா அவர் வந்து கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இது வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கான முன்னுரிமையாக இதை பார்க்கலாமா? தமிழர் சார் அரசியலுக்கு முன்னுரிமை அப்படின்னு நாம் பார்க்கல. 2016 அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு முன்பே உணவு பாதுகாப்பு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியது. இது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களும் மிக தீவிரமாக எதிர்த்த திட்டங்கள். அதே மாதிரி உதய் மின் திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கினாங்க. இது எல்லாமே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் சுயநினைவில்லாமல் இறப்பதற்கு முன்பு அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அன்றைய முதல்வர் அதிமுக முதல்வராக இருந்தவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டதுதான். இது வந்து இதை நம்ம தமிழர் நலன் எடுத்துக்க முடியாது. இந்த அறிக்கையில தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் வரிகளை அதெல்லாம் சுட்டி காட்டுறாரு, சொல்றாரு. ஒடிசால முதன்மையான இடத்துக்கு ஒரு தமிழன் போயிடக்கூடாதுன்னு பாஜக நினைக்குதுன்னு பாஜகவை சாடுறாரு. வேஷ்டி சட்டை அணிந்து இருக்கக்கூடிய தமிழரை இழிவுபடுத்துறாங்க
அப்படின்னு சொல்றாரு. உலகிற்கே நல்வழியையும் பாரம்பரியத்தையும் கற்றுக் கொடுத்த முதல் இனம் தமிழ் இனம்ன்றாரு. ஆமா, 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இலக்கியத்திலும் அறிவியலிலும் அனைவரும் முன்னோடியாக இருந்தவர்கள் தமிழர்கள்னு தமிழர்கள் பெருமை பேசுறாரு. அப்ப தமிழர் நலன் சார் அரசியலாக இதை பார்க்க முடியாதா ஜெயக்குமார்? இது எல்லாமே அவர் பேசுற எல்லாமே உண்மைதான். ஆனா அதை இதுல பேசுறது கரெக்டு தான், அது ஓகே, நான் அதை எதிர்க்கல, அதை ஆதரிக்கிறேன். ஆனா நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் தமிழர் நலன் சார்ந்து செயல்படல? ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை ஏன் ஆதரிச்சிங்க? அது தமிழர் நலனுக்கு எதிரானது இல்லை, மாநில சுயாட்சிக்கு எதிரானது இல்லை, மாநில நலன்களுக்கு எதிரானது இல்லை. அதையெல்லாம் ஆதரிச்சுட்டு காஷ்மீரில் 370வது பிரிவு ரத்து உட்பட மாநிலங்களின் வெவ்வேறு உரிமை பறிப்புகளை எல்லாம் நாம் ஆதரிச்சுட்டு இந்த வி.கே. பாண்டியன் விவகாரத்தில் மட்டும் நாங்கள் எதிர்த்தா அது தமிழர் நலன் அப்படின்னு மட்டுமே அப்படி சுருக்கி பார்த்துட முடியாது. அதிமுகவோட அரசியல்ல சித்தாந்த ரீதியாக மிகவும் பின்தங்கி தனிநபர் எதிர்ப்பு அப்படின்றத மட்டுமே அதிமுக முன்வைக்கிறாங்க. பாஜக எதிர்ப்புன்னு அவங்க நினைக்கிறதே தனிநபர் எதிர்ப்பு தான். அது திரு அண்ணாமலை மீதான எதிர்ப்பாக சுருங்கி போச்சா, இல்ல தேசிய அளவில் திரு மோடி மீதான எதிர்ப்பாக அது விரிவடைஞ்சிருக்கா? பாஜகவின் தேசிய தலைமையை அதிமுக எதிர்க்கவில்லை. பாஜகவின் தமிழ்நாடு தலைமையை மட்டும்தான், அதுவும் அண்ணாமலை போன்ற ஒரு சிலரை மட்டும்தான் பாஜக எதிர்க்கிறது. பாஜக எதிர்ப்பு என்பது அரசியல் களத்தில் சித்தாந்த எதிர்ப்பு, குறிப்பாக இந்துத்துவ எதிர்ப்பு, பன்மைத்துவ ஆதரவு. அது மத ரீதியாக இருக்கலாம், இன ரீதியாக இருக்கலாம், மொழி ரீதியாக இருக்கலாம், மொழிக்கு நேரக்கூடிய இடைஞ்சல்கள் இருக்கலாம். இதையெல்லாம் ஆதரிக்கிறது தான் பாஜக எதிர்ப்பு. இதையெல்லாம் செய்யாமல் வெறுமனே அண்ணாமலை தொடர்ச்சியாக ஜெயலலிதா உட்பட எம்ஜிஆர் இவங்களையெல்லாம் கைப்பற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அதிமுகவில் குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்க, அதிமுக தலைவர்களை இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு இப்போ ஆட்சியில் இல்லாத அதிமுக எதிர்க்கிறதுங்கிறது அதை எதிர்ப்பா. இது நாலாவது கேள்வியோட தொடர்புடையது. இது பாஜகவுடைய சித்தாந்த எதிர்ப்பாக அதிமுக கையாளுதா, இல்ல பாஜகவுடைய தலைமை அது தனிநபர் சார்ந்த எதிர்ப்பாக இது கையாளுதாலும் அதை தீவிரப்படுத்துறாங்களா? இப்போ அதான் நான்காவது கேள்வி. பாஜகவுடைய எதிர்ப்பை தீவிரப்படுத்துவதற்கு இந்த மாதிரி அறிக்கைகளை திரு ஜெயக்குமார் கொடுக்குறாங்களா அதிமுக தரப்புல? அதிமுக பாஜகவை எதிர்க்க வேண்டும், அந்த எதிர்ப்பை தீவிரப்படுத்துறது அதிமுக இல்லை, பாஜக தான். அந்த எதிர்ப்பு இனி தீவிரப்படும் அப்படின்னாக்க அதற்கு காரணம் பாஜகவா தான் இருக்குமே தவிர அதிமுகவா பண்றாங்க. இந்த மாதிரி பேசுறதுக்கு ட்ரிகர் பண்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்களுக்கு கட்டமைப்பு யாரோட கைக்கு வரணும் அப்படின்ற போட்டி உள்ளுக்குள்ள இருக்கு. நீங்க எங்களை சார்ந்து ஆட்சியில் இருந்தீங்க, பாஜகவின் நிழலில் அதிமுக ஆட்சி செய்தது, பிரதமர் மோடியின் ஆதரவில் பாஜக ஆட்சி செய்தது. இவ்வளவு நாள் நாங்கள் 4 வருஷம் கிட்டத்தட்ட உங்களை முதல்வராக இருக்க அனுமதித்தோம். அதற்கு பிரதியீடாக, அதுக்கு பிரதிபலனாக நாங்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம், நீங்கள் எங்களுக்கு என்ன கொடுப்பீங்க அப்படின்றது தான் பாஜக அதிமுகட்ட எதிர்பார்க்கறது. இவங்களுக்கு அப்போ அது டிஸ்டர்ப் ஆகுது. கட்சி கட்டமைப்பு குலையுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வருது. அங்கேருந்து ஒரு 13 பேரை இவங்க எடுத்தாங்க. அதுக்கு பதிலுக்கு அண்ணாமலை யார் யாரோ வரப்போகிறாங்கன்னு ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி கொஞ்சம் காமெடியாக அவர் பண்ணார். மொத்தத்தில் அந்த பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்துவது எது என்பது அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்குது. ஆனால் பாஜகவுக்கு தேவை அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு மட்டும்தான். வட இந்தியாவில் பாஜகவோடு கூட்டணி வைத்த கட்சிகளோட கட்டமைப்பை எல்லாம் எப்படி பாஜக பலவீனப்படுத்தி அந்த பலவீனத்தில் இருந்து தான் பலம் பெற்றதோ அதுபோல அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த பலவீனத்திலிருந்து பாஜக பலம் பெறுமா அப்படின்றது நாளைக்கு தெரிஞ்சு. இரண்டாவது கேள்விக்கு சொன்ன ஆன்சரையும் நான்காவது கேள்விக்கான ஆன்சரையும் ஒரு புள்ளியில இணைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. தென் சென்னையில தன் மகன் போட்டியிடுறார், அதற்கான வெற்றி வாய்ப்பையோ 2ஆம் இடத்திற்கான வாய்ப்பையோ தமிழிசை பாதிக்கிறாரு. ஏன்னா பெரும்பாலான அதிமுக வாக்குகள் தமிழிசைக்கு போயிருக்கு அப்படின்னு ஒரு பதில் சொன்னீங்க. இங்க ட்ரிகர் பண்ணது பாஜக அதிமுகவை, அதிமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்துதுன்னு சொல்றீங்க. அதிமுக எதிர்ப்பை பாஜக கூர்மைப்படுத்தும் போது அதிமுக வாக்குகள் எப்படி பாஜகவுக்கு நகரும்? இல்ல, அதிமுக பாஜகவை எதிர்க்கலையா? இப்போ இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற அதிமுகவை கோவப்படுத்துறாங்கல்ல, ஜெயலலிதா இந்துத்துவவாதின்னு சொல்றாங்க. அது அப்படி ட்ரிகர் பண்ணும்போது ஓட்டு போட்டுருவாங்களா அதிமுக காரங்க பாஜகவுக்கு ஓட்டு போட்டு? அதிமுக இங்கு ஆட்சியில் இருக்கும் போதே அறிஞர் அண்ணாவை மிக மோசமாக பாஜக விமர்சனம் பண்ணி தான் வந்தது. அதுக்கெல்லாம் அப்பெல்லாம் அதிமுக எதிர்க்கவே இல்லை. அதிமுகவின் இந்த பாஜக எதிர்ப்பை ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எப்படி எதிர்த்தாங்க, ஆட்சியில் இல்லாம இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி எதிர்க்கிறாங்க, ஆட்சியில் இருந்தபோது ஆட்சியில் இல்லாத போது அப்படிதான் வேறுபடுத்தி பார்க்கணும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில்
இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இந்த தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமர் மோடியை ஒரு வார்த்தை கூட விமர்சிக்கல. இது பற்றி கேள்வி எழுப்பும் போது கூட நான் எதுக்கு எதுக்கணும் அப்படின்னு தான் கேட்டார். ஆனால் திமுக கூட்டணியோட விமர்சனங்கள் அப்படி இல்லை, மிக கடுமையாக பிஜேபியை எதிர்த்து அவங்க தேர்தல் வேலைகள் செஞ்சாங்க. இறுதி கேள்வி பாஜகவை மையப்படுத்தி அரசியல் நகர்வதால் அது தேசிய அளவிலேயோ தமிழ்நாடு அளவிலேயோ அவங்க தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறார்கள் அப்படின்ற கோபத்தில் திரு ஜெயக்குமார் இந்த விமர்சனத்தை வைத்திருக்கலாமா? தமிழ்நாட்டில் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் நகராது. இங்கே திமுக அதிமுக தான். திமுக வலுவா இருக்கு, அதிமுக 2வது இடத்துல இருக்கு. பாஜகவெல்லாம் இல்லை. 3% ஓட்டு வச்சிருக்காங்க. எக்ஸிட் போல்லாம் என்ன சொல்றாங்கன்னா 31% ஓட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது நாளைக்கு இல்லாத பாஜக வளராத பாஜகன்னு திரு ஜெயக்குமார் கருதி இருந்தால் இவ்வளவு விமர்சனத்திற்கு போயிருக்கல. இது அவங்களோட கட்சி சார்ந்த பிரச்சனை. அது அவங்களோட கட்சியில அவருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, கட்சிக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு. இந்த கடுப்புல இருந்து அவர் இதை எதிர்க்கிறாரு. தமிழ்நாடு நலன் சார்ந்து இப்போ திமுக எதிர்கட்சியா இருந்தாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது இங்கே இருந்த ஆளுநருக்கு எதிராக மிக கடுமையான போராட்டத்தை திமுக நடத்திச்சு. ஆக்சுவலாக ஆளுங்கட்சியாக இருந்தது அதிமுக. அப்படி ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையே. எதிர்கட்சி எதுக்கு போய் ஆளுநருக்கு எதிராக போராடணும்? அப்போ அதுதான் சித்தாந்த எதிர்ப்பு. அப்படி ஒரு எதிர்ப்பு அதிமுகவிடம் இல்லை. பாஜகவை மையப்படுத்தி தமிழ்நாடு அரசியல் நகருமா அப்படின்னா இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. இங்கே திமுக அதிமுக தான். நீங்க நாளைக்கு தெரியும் அவங்க எந்த அளவுக்கு. ஒரு நாள் இருக்கு, பார்த்துருவோம். ஒரு நாள் இருக்கு, பார்ப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.